வணக்கம். மலேசியால நிறைய புகழ்பெற்ற கோயில்கள் இருக்கு. அதுல ஒரு கோயில் தான் பாத்தீங்கன்னா இப்போல உள்ள கல்லுமலை கோயில். இப்போல உள்ள கல்லுமலை கோயில்ல உள்ள நிறைய சிற்பக்கலை, அதுக்கப்புறம் நிறைய ஓவியங்களை தான் இன்னைக்கு நம்மளோட காணொலியில முழுமையா பார்க்க போறோம். மலேசியாவில் வாழும் தமிழர்களின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடையாளங்களில் முக்கிய இடம் வகிப்பது இந்த கோயில்கள் ஆகும். அவற்றில் குறிப்பிடத்தக்க தலமாக விளங்குவது பேராக் மாநிலம் ஈப்போவில் அமைந்துள்ள கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயில். இக்கோயில் பக்தி, கலை, பண்பாடு மற்றும் சமூக ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிறது. இயற்கையாக உருவான சுண்ணாம்பு குன்றின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வருகிறது. முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த திருத்தலம் பல ஆண்டுகளாக மலேசிய தமிழர்களின் ஆன்மீக மையமாக திகழ்கிறது. இக்கோயிலின் வரலாற்றை பற்றி மேலும் அறிய கோயில் செயலாளருடன் மேற்கொண்ட உரையாடலை பார்ப்போம். வணக்கம், என்னுடைய பெயர் தாமரைவாணி சரவணன். நான் இன்னைக்கு எங்க இருக்கேன், மலேசியால ரொம்ப புகழ்பெற்ற கோயில், அதாவது இன்னைக்கு என் கூட யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய செயலாளர் இருக்காரு. இன்னைக்கு இவர் நம்ம கூட இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி பகிர்ந்து போறாரு. சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம். சபாவினுடைய செயலாளராக வெளியிட்டு இந்த ஆலயம் ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாக்கு அவர் அவங்களுடைய அமைப்பின் கீழ் ஏறக்குறைய 4 அமைப்புகள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு பொதுமக்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்பாட்டிலே உதவி. அந்த வகையிலே மிக பிரசித்தமான ஆலயமாக விளங்குகின்ற கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஒன்று. இரண்டாவது நம்முடைய ஜலன் சுமைப்பாதையில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இரண்டாவதாக இந்த பரிபாலிக்கின்ற ஆலயமாக அமைகிறோம். ஆக தைப்பூசத்தன்று ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலே தான் காவடிகள் எடுக்கப்பட்டு பிறகு நேரடியாக இந்த கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலே அடையும். அந்த வகையிலே இந்த 2 ஆலயமும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றது என்பதையும் அந்த வேலையிலே அன்போடு பதிவு செய்கின்றேன். அதை அடுத்து இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் சார்பாக இயங்குகின்ற இடுகாடு நம்முடைய பார்வையிலே இருக்கின்றது. இதை ஒட்டி அடிப்படையிலே தமிழ் வகுப்புக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா தடிக்கா அம்மன் செம்மரலாங்க என்ற ஒரு அமைப்பையும் அந்த ஆரம்ப பாலர் பள்ளியையும் தொடர்ந்து நாங்கள் பல ஆண்டுகளாக நடத்தினோம். அந்த வகையிலே இந்த 4 அமைப்புகளும் ஈப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவினுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகின்றது என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துள்ளேன். இதையொட்டி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் நேரடியாக வருகின்றேன். கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தை பொறுத்தவரை இந்த கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற புகை கோயில் ஒன்று இருக்கின்றது. அங்குதான் 1905ஆம் ஆண்டு இந்த புகை கோயில் ஒருவருக்கு வேலைப்பாடு செய்கின்ற நேரத்திலே ஒரு குரல் கேட்டதாக, முருகன் அழைப்பது போல கேட்டதாக அவர் கூற, அதை உடனடியாக போய் சென்று பார்க்கும்போது அந்த குகையை பார்த்தார்கள். அந்த குகையின் உள்ளே நுழைந்து ஓரளவுக்கு சுற்றி பார்த்து முருகன் இங்கு வசிக்கின்றான் என்ற நிலையிலே சித்தர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற காரணத்தினால் அங்கிருந்து அந்த புக ஆலயத்தில் நம்முடைய தைப்பூசம் தொடங்கியது. இது ஏறக்குறைய 1905ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏறக்குறைய 10-20 ஆண்டுகள் அங்கேயே இருந்தது. அதன் பின் அன்றைய அரசாங்கமாக இருந்தக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் காரணமாக இந்த புகை பாதுகாப்பான இடத்துல இல்லாத காரணத்தினால் அவர்கள் இந்த நிலம் கொடுத்து இந்த
இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் கீழ் இருக்கின்ற இந்த ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஏறக்குறைய 1930-40 ஆண்டுகளிலே இங்கு இடம் மாற்றம் செய்யப்பட்டு இங்கு இப்பொழுது கடுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயமாக பல ஆண்டுகள் இயங்கி வருகின்றது. ஏறக்குறைய அடுத்த நிலையிலே அண்மையிலே தான் நாங்கள் இந்த கல்லுமலை சுப்பிரமணியர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடைபெற்ற கடந்த 2010 ஆண்டு போல நடந்த இந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு மீண்டும் அடுத்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகளை இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா மிக விரைவிலே இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே செய்வதற்குரிய முயற்சிகளை இந்த நிர்வாகம் எடுக்கும் என்பதையும் இந்த விளையாட்டு. ரொம்ப நன்றிங்க ஐயா. கேட்டோடே உங்களோட நேரத்தை ஒதுக்கி கோயிலுடைய வரலாறு வந்துட்டு ரொம்ப சிறப்பா வந்துட்டு நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. கோயிலின் வரலாற்றைப் போலவே அதன் கலை அம்சங்களும் தனித்துவமானவை. இங்கு காணப்படும் தெய்வ சிலைகள் மற்றும் சிற்பங்கள் தமிழர் கலை மரபின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. ஒவ்வொரு சிலையும் பக்தி உணர்வையும் கலை நயத்தையும் வெளிப்படுத்துகிறது. மலேசிய தமிழர்களின் சமய வாழ்வில் கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் கலாச்சார மையங்களாகவும் திகழ்கின்றன. தைப்பூசம், கந்த சஷ்டி மற்றும் பிற திருவிழாக்களின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி பக்தி உணர்வுடன் வழிபடுகின்றனர். அத்தகைய நிகழ்வுகளில் தவில் மற்றும் நாதஸ்வர இசை பக்தர்களின் மனதை ஈர்க்கும் முக்கிய அம்சமாக விளங்குகிறது. கோயில் திருவிழாக்களில் இசைக்கும் முக்கிய பங்கு உண்டு. குறிப்பாக தவில் இசை பக்தர்களின் ஆன்மீக அனுபவத்தை மேலும் உயர்த்துகிறது. இது குறித்து தவில் கலைஞருடன் மேற்கொண்ட உரையாடலை காண்போம். நம்மளோட பாரம்பரிய கலைகள் தவில் வாசிக்கிறதுமே வந்துட்டு ஒரு கலையா இருக்கு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்துட்டு தமிழ் வாசிக்கிறது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியுது. மத்தபடி அந்த மாதிரி தமிழ் வாசிக்கிறதுலாம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. இவரு பாத்தீங்கன்னா தமிழ் வாசிக்கிறவரு, இவரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க எவ்வளவு காலமா இது தமிழ் வாசிக்கிறீங்க? 35 வருஷமா. எந்த மாதிரி டைம்ல வாசிக்கிறீங்க இது? முக்கியமான விசேஷம். ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு நீங்க இப்ப மின்னில இருந்து வரீங்க இல்லையா? சோ முன்ன வந்துட்டு நிறைய பேர் இந்த தமிழ் வாசிக்கிற அந்த பழக்கம் இருந்துச்சா, இல்ல இப்போ வந்துட்டு ரொம்ப குறைந்து வருது அப்படின்னு நீங்க கருதுறீங்களா? இப்ப கொஞ்சம் குறைவாதான் இருக்கு. ஆரம்பத்தில் உள்ள ஒரு இது தகுதி தெரியல, அந்த எவ்வளவு மார்க்கெட் இல்லை. இருந்தாலும் செய்யறவங்க பாரம்பரியமும் உள்ளவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதையா அந்த மாதிரி குறைந்து வருது அப்படின்னு? ஆனா இசைக்கருவி நிறைய வந்துருச்சு, புது புது இசைகள் வந்துருச்சு. அந்த இதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. விஷயத்தை கல்யாண திருவிழாக்கள்ல வேற வேற கருவிகள் வந்து தமிழ் இது குறைவி. ஆனா நீங்க வந்துட்டு இத வாசிக்கிறத நிறுத்தாம இந்த கூட வாசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அப்ப அதனுடைய முக்கியத்துவம் நீங்க என்ன அப்படின்றது? நம்மளுடைய பாரம்பரிய தொழில் இது. நம்மளால எந்த அளவுக்கு நம்மளுக்கு வயசுக்கு இடம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு பண்ணிதான். பாரம்பரிய கலைன்றதுனால அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க திரும்ப தொடர்ந்து அதை வாசிச்சுட்டு. நான் அப்பா தாத்தா முன்னோர்கள் என் பிள்ளைங்க என்ன இதேதான் தலைமுறையா நீங்க இந்த கலையை வந்துட்டு விடாம செஞ்சுருக்கீங்க. இப்ப வர அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இது வந்து எப்படின்னா தமிழும் வாசிக்கணும், எங்க தொழிலும் இருக்கணும், எங்களுக்கு ரெண்டாவது படிப்பும் இருக்கணும். இதையும் விட்டுக்கூடாது, ரெண்டுமே இணைந்து செஞ்சு செய்யற மாதிரி தான் இப்ப என் பிள்ளைங்க அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க வேலையும் பார்த்துக்கிட்டு தமிழ் வாசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் விட்டுக்கூடாது, படிப்பும் வேணுங்கிற மாதிரி இன்றைக்கு
அதாவது ரெண்டுமே வேணும், படிப்பும் வேணும், அந்த இசைக்கு பாரம்பரியத்தில் இது கவுல் ஆக்கிட்டு பண்ணணும். இப்ப உங்களோட சொந்த பிள்ளைகளுமே வந்துட்டு தமிழ் வாசிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. மத்த என்ன இசை கருவியில வாசிக்கிறாங்க பாரம்பரியமா? பாரம்பரியமா நம்ம குடும்பத்து கவுல் வாசகம் தான், வேற ஒன்று கிடையாது. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களோட நேரத்தை பகிர்ந்து என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கோயிலின் வரலாற்றைப் போலவே அதன் கலை அம்சங்களும் தனித்துவமானவை. இங்கு காணப்படும் தெய்வ சிலைகள் மற்றும் சிற்பங்கள் தமிழர் கலைமரபின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. ஒவ்வொரு சிலையும் பக்தி உணர்வையும் கலை நயத்தையும் வெளிப்படுத்துகிறது. கோயிலின் உட்புறத்தில் காணப்படும் ஓவியங்கள் இந்து சமய புராணங்களையும் தெய்வங்களின் வரலாறுகளையும் சித்தரிக்கின்றன. இவை வெறும் அலங்காரங்களாக இல்லாமல் சமய கல்வியையும் பண்பாட்டு விழிப்புணர்வையும் வழங்குகின்றன. வண்ணங்களின் பயன்பாடு, கதாபாத்திரங்களின் அமைப்பு மற்றும் காட்சிகளின் வெளிப்பாடு ஆகியவை பக்தர்களுக்கு ஆன்மீக உணர்வை ஏற்படுத்துகின்றன. இவ்வாறான ஓவியங்கள் மலேசிய தமிழர்களின் கலாச்சார அடையாளத்தையும் கலை பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் முக்கிய ஊடகமாக உள்ளன. இப்போ கல்லுமலை அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயில் ஆன்மீகம், கலை மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் சங்கமாக விளங்குகிறது. இங்கு காணப்படும் சிற்பங்கள், ஓவியங்கள், திருவிழாக்கள் மற்றும் இசைக்கலைகள் அனைத்தும் மலேசிய தமிழர்களின் வளமான பாரம்பரியத்தை எடுத்துரைக்கின்றன. இந்த பாரம்பரிய செல்வங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்வது நம் அனைவரின் பொறுப்பாகும்.